அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ் வழக்கம் போல நம்ம நாளைக்கோட மார்க்கெட் லெவலையும் நேத்திக்கு டிஸ்கஸ் பண்ண லெவல் அதாவது சனிக்கிழமை டிஸ்கஸ் பண்ண லெவல் நம்ம சனிக்கிழமை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சுங்கிறத செக் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட ஓப்பன் 24,969. இது நார்மலான ஒரு கேப் டவுன். நம்ம 3 சினாரியோல நார்மலான கேப் டவுன். எங்கன்னா 24,975க்கு கீழ செல் க்ளோ சொல்லியிருந்தோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன உடனே அது க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,996 அங்க மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் அந்த 24,975 கீழ பிரேக் பண்ணி 24,962ல க்ளோஸ் வைக்குது. ஸோ இங்க இந்த செல் 3 இங்க இருக்குல்ல இந்த இது அப்படியே இங்க ஜெனரேட் ஆயிருச்சு. ஜெனரேட் ஆகி டார்கெட் போகல. டார்கெட் போகாததுக்கு ரீசன் வீக்லியில அங்க ஆக்சுவலா சப்போர்ட் இருந்தது. அத உடைக்க முடியாம இம்மீடியட்டா மேல திரும்பிருச்சு. ஓகேங்களா? 24,920 வரைக்குமே மார்க்கெட் வந்தது. பட் நம்ம டார்கெட் சொன்னது 24,905 15 பாயிண்ட் மட்டும் போல. பட் நம்ம ஆட்டோ ட்ரேடிங்ல டார்கெட் அடிச்சிருச்சு. 20 பாயிண்ட் டார்கெட் வச்சிருக்கோம். அந்த 20 பாயிண்ட் டார்கெட் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மல் பையபோல் சொல்லியிருந்தோம் இல்லையா? 25,035 கீழ இங்க ஸ்டேபிள் ஆகுது. 25,045ல க்ளோஸ் வைக்குது. இங்க பை 4-1 விழுது பார்த்தீங்களா? இதுதான் பை 1. இது விழுந்து இமிடியேட்டா டார்கெட் 1 25,079 அச்சீவ் பண்ணிட்டு, செகண்ட் டார்கெட் 25,187க்கு சில பெரிய டார்கெட் 25,139 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. அதுக்கு மேல எங்கேயும் போகல. ஓகேங்களா? இதுக்குள்ள தான் இன்னைக்கு மார்க்கெட் இருந்தது. ஒரு பை அப்போ, ஒரு செல். பை அப்போ ஆக்சுவலா நம்ம ஆட்டோ ட்ரேடிங்ல ட்ரேட் எடுத்திருந்தோம். அது ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, நானு அங்க டார்கெட் 1 கிட்ட போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. டார்கெட் 1 கிட்ட போம்போதே, அத நான் இங்க இருக்கு பாருங்க 9:50க்கு எடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் வரும்போது க்ளோஸ் பண்ணிடணும். மேனுவலா க்ளோஸ் பண்ணேன். அதாவது ஸ்கொயர் ஆஃப் குடுத்துட்டேன். எல்லாத்துக்குமே ஸ்கொயர் ஆஃப் ஆகுற மாரி இதுல குடுத்துட்டேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. 2டே என்ட்ரி தான். ஒரு பை என்ட்ரி, ஒரு செல் என்ட்ரி. 2மே 20 பாயிண்ட் டார்கெட் அடிச்சிருச்சு. பட் இருந்தாலும் அங்க ஒரு டார்கெட் இருக்கு. ஏன்னா 2வது ட்ரேட் நான் போமாட்டேன் எப்பவுமே. ஸோ இன்னைக்கு ஒரு இதுக்காக போய் பார்த்தோம். ஓகேங்களா? சரி. இப்போ மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,000 இதே எடுத்துக்கலாம். இதே கரெக்ட்டா இருக்கு. 25,127 60ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,127ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த லெவல்ல இருந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் மூவ் ஆயிருக்குது. சரி ஓகே. நாளைக்கு செக் பண்ணுவோம். எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத. ஓகே. நாளைக்கோட லெவல் பார்த்தீங்கன்னா, நார்மல் செல் பிலோ. நார்மல் செல் பிலோ. இந்த நம்பர் குடுக்குறது இங்க இந்த சிக்னல ஜெனரேட் பண்ணிரும். நார்மல் செல் பிலோங்கிறது 25,127க்கு கீழ இருக்கு. 25,128க்கு கீழ நார்மல் செல் பிலோ. அப்போ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,047ம் 24,946மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா செகண்ட் சினாரியோ அதோட செல் பிலோ 25,347க்கு கீழ செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,265ம் 25,166மாக இருக்கும். இது கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா. நார்மல் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருச்சுன்னா 24,908க்கு கீழ செல் பிலோ. லெவல்லாம் பெருசு பெருசா இருக்குது. பார்க்கலாம். நாளைக்கு ஒருவேளை சைட்வேஸா கூட மெயின்டைன் பண்ணிட்டு போயிருவாங்க. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,828ம் 24,728மாக இருக்கும். 24,728மாக இருக்கும். இது நார்மல் கேப் டவுன். அதுக்கு அடுத்தது
பெரிய கேப் டவுன் ஆச்சுன்னா, அதோட லெவல் பார்த்தீங்கன்னா, 24,689க்கு கீழ செல் ப்ரோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,649ம், 24,599மாக இருக்கும். இது செல் சைடு. ஓகே. அடுத்தது இப்ப பை சைட் போடலாம். அப்போ நார்மல் பை அபோவ் அப்படிங்கிறது 24,969க்கு மேல இருக்கு. 24,969க்கு மேல நார்மல் பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,031ம், 25,150மாக இருக்கும். அப்போ இதுல பார்த்தீங்கன்னா, 27,127 இருக்கு. 27,150ல அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது அங்க போயிட்டு 27,128 நார்மல் ஸ்டேபிள் ஸ்டேபிள் ஆச்சுன்னா, மார்க்கெட் மறுபடியும் கீழ இறக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா, 24,750க்கு மேல பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,812ம், 24,931மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நார்மல் கேப் அப்க்கு மேல ஓப்பன் ஆயிருச்சுன்னா, 25,188க்கு மேல பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,250ம், 25,369மாக இருக்கும். ஓகே. 4வது சினாரியோ ரொம்ப கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா, 25,407க்கு மேல பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,447ம், 25,507மாக இருக்கும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 900 பாயிண்ட் இருக்குது ஆக மொத்தத்துல. இதுக்குள்ள தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக இந்த வீடியோ போடுறோம். ஓகேங்களா? லெவல் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது எப்படி எங்க சப்போர்ட் எடுத்தது, எந்த டார்கெட் அடிச்சது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாரி ஆட்டோ ட்ரேடிங்லயும் நம்ம என்ன நடந்ததுங்கிற டீட்டெயில்டா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சரி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.